ஒரு கணவனும் மனைவியும் பல ஆண்டுகளாக ஒன்றாக இருந்தனர். ஆனால் சமீபத்தில் அவர்களது உறவில் விரிசல் ஏற்பட்டது. மனைவி சாரா தனது கணவர் மார்க் எப்போதும் வேலையில் பிஸியாக இருப்பதைப் போல உணர்ந்தார். மேலும் அவருக்காக நேரம் ஒதுக்குவது அரிது. அவள் மாலை நேரங்களில் தனியாக அமர்ந்து தன் கைபேசியை வெறித்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்தாள். மறுபுறம் மார்க் தனது வாழ்க்கையை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தினார். அன்பைக் காட்ட நிதி ஸ்திரத்தன்மையை வழங்குவதே சிறந்த வழி என்று நம்பினார். அவர்கள் வெகு தூரம் வளர்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இருவருமே அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு நாள் மாலை, மற்றொரு நீண்ட நாள் வேலைக்குப் பிறகு மார்க் தாமதமாக வீட்டிற்கு வந்தார். சாரா புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தாள். அவளுடன் போதுமான நேரம் செலவிடாததற்காக அவனை பார்த்து கடிந்தாள். தொடர்ச்சியான புகார்களால் விரக்தியடைந்த மார்க் அவர்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப கடுமையாக உழைக்கிறேன் என்று பதிலளித்தார். வாக்குவாதம் விரைவாக அதிகரித்தது. சாரா தனது வேதனையை வெளிப்படுத்தினார். அவர் எளிய விஷயங்களுக்காக ஏங்குவதாக கூறினார். பகிர்ந்த தருணங்கள், கவனம் மற்றும் தோழமை. மார்க் அவர் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்பது அவளுக்கு புரியவில்லை என்று கூறினார். இருவரும் ஒருவர் மற்றவரின் தேவைகளை கேட்பதற்கு பதிலாக தங்கள் சொந்த விரக்தி உணர்வுகளில் மட்டுமே கவனம் செலுத்தினர். அவர்களின் சொல்லப்படாத உணர்ச்சிகளில் வேரூன்றிய சண்டை மேலும் உக்கிரமாக வளர்ந்தது. மார்க் அவர்களின் திருமணத்தை விட வேலைக்கு முன்னுரிமை அளிப்பதாக சாரா உணர்ந்தார். அதே சமயம் சாரா தனது தியாகங்களை பாராட்டவில்லை என்று மார்க் உணர்ந்தார். பல மணிநேர வாக்குவாதத்திற்குப் பிறகு சண்டையை தூண்டியது என்ன என்பதை இருவராலும் சரியாக நினைவில் கொள்ள முடியவில்லை. மறுநாள் காலை, உறக்கமில்லாத இரவுக்குப் பிறகு காலை உணவை உட்கொண்டு அமைதியாக அமர்ந்தனர். மார்க் சோர்வு மற்றும் பிரதிபலிப்பு அவர் வேலையில் மிகவும் கவனம் செலுத்தினார் என்பதை உணர்ந்தார். அவர் மிகவும் முக்கியமானதை புறக்கணித்தார். சாரா அவனிடம் அமைதியாக பேசுவதற்கு பதிலாக அவனை தள்ளிவிட்டதை உணர்ந்து வருத்தப்பட்டாள். சண்டை ஒரு உரையாடலில் தீர்க்கப்படவில்லை, ஆனால் அது ஒரு திருப்புமுனையை குறித்தது. காதல் என்பது ஒருவருக்கொருவர் வழங்குவது அல்லது பிஸியாக இருப்பது மட்டுமல்ல என்பதை இருவரும் உணர்ந்தனர்.